அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். வீட்டில் விளக்கேற்றும் போது ஒரே ஒரு துளி இதை சேர்த்து பாருங்களேன். கணவன் மனைவி பிரச்சனை, தொழில் பிரச்சனை, அதிலும் குறிப்பாக நிதி நெருக்கடி இருந்த இடம் தெரியாமல் போகும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், வருகிற தீபாவளி திருநாளில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உடைதானம், உணவு தானம், இனிப்பு தானம் செய்ய விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள், இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள். அதைப்போல் புத்தாடைக்காக ஏக்கத்தோடு பல குழந்தைகள் காத்திருக்கிறார்கள், இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் தினம்தோறும் உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம். ரூபாய் 30 இருந்து உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். மேலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்கள்ல ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. விளக்கேற்றிய வீடு வீண் போகாது. இந்த பழமொழியை எல்லாருமே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். பஞ்சமி திதியா தீப வழிபாடு, அஷ்டமி திதியா மிளகு தீபம், நவக்கிரக வழிபாடா எல் தீபம், இப்படி நிறைய தீபங்கள் இருக்கு. குபேரனுடைய வசியம் வேணுமா கல்கண்டு தீபம், நவதானிய தீபம்னு நிறைய தீபங்கள் இருக்குங்க. நான் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுங்க, தினம்தோறும் நான் காலையிலையும் சாயங்காலம் வீட்டில் விளக்கு பொருத்திடுவேன் அப்படிங்கிறவங்க விளக்கு பொருத்தும் போது இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜையில் வச்சுக்கோங்க. குறிப்பாக செவ்வாய் வெள்ளி அதை மாதிரி உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பஞ்சமி அஷ்டமி அதை போல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு பொருத்துறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டுமாவது ஒரு துளி சேர்த்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிச்சயமாக நடக்குங்க. மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான், ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் நிச்சயமாக கிடைக்கும். சந்தனாதி தைலம், சந்தனாதி தைலம் இதை வாங்கி வச்சுட்டு ஒரு சொட்டு ஊற்றி பாருங்களேன். அதுவும் நெய் தீபம் ஏற்றி ஒரு சொட்டு சந்தனாதி தைலம் ஊற்றி வடக்கு திசையை நோக்கி வச்சுட்டிங்கன்னா குபேர சம்பத்து உங்களுக்கு தாங்க. பண வசியம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மார்வாடுகளின் ரகசிய சூட்சமம் இதுன்னே சொல்லலாம். இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சந்தனாதி தைலத்தை வாங்குற நாளுமே பார்த்தீங்கன்னா முடிந்தளவு ராகு கால நேரத்துலையும் யமகண்ட நேரத்துலையும் வாங்காதீங்க. மற்றபடி நீங்கள் வாங்குற நாட்கள் வெள்ளிக்கிழமையாகவோ பௌர்ணமியாகவோ சுவாதி நட்சத்திர நாளாகவோ இருந்தால் ரொம்ப சிறப்பு. அந்த நாட்களை வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, பூஜையிலே வச்சுக்கோங்க. விளக்கேற்றும் போது ஒரு சொட்டு ஊற்றி விளக்கு பொருத்துங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். குழந்தைகளுக்கு விளக்கேற்ற சொல்லி கொடுங்க. காலையில் நீ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி விளக்கேற்றிட்டு போமா, சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே முகம் கழுவிட்டு தலை சீவிட்டு விளக்கேற்றுமான்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா நிறைய குழந்தைகள் ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை கடந்து போயிட்டுருக்குறாங்க. ஆன்மீகம்னா என்னென்னே தெரியாத அளவுக்குலாம் சில குழந்தைகள் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சொல்கிற தகவல்லாம் கேட்கும்போது பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் குழந்தைகளாக இருக்கும்போது கற்றுக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் தாண்டி இந்த செல்ஃபோன் அப்படிங்கிற மாய உலகத்தில் ஏதேதையோ கற்று தீய வழியில் போயிட்டுருக்குறாங்க. ஆன்மீகத்தை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க வாழ்க்கையில் எந்த கெட்டதும் நடக்காமல் இருக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.